ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் இந்த நாள் இனிமையான நாளாக இருக்கட்டும். இன்றைக்கி இந்த வீடியோவில் குட்டியோட ஃபுல் டே ஃபுட் ரொட்டீன்ஸ் தான் பார்க்க போகிறோம். குட்டிக்கு நான் இன்றைக்கி பண்ணி கொடுத்துருக்குற எல்லா ஃபுட்ஸுமே ரொம்ப ஈஸியாகவும் ஹெல்த்தியான ஃபுட்ஸ் தான் நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். இன்றைக்கி குட்டி மார்னிங் எந்திரிச்சதுமே ப்ரஷ் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு தாங்க சாப்பிட்டாங்க. எப்போயுமே குட்டி எந்திரிச்சதும் ப்ரஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்ருவாங்க. மில்க் நான் கொடுக்க மாட்டேன் குட்டிக்கு, ஏன்னா லேட்டாக தான் எழுந்திருப்பாங்க. அதனால தான் இன்றைக்கி எந்திரிச்சதுமே ப்ரஷ் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் சாப்பிட்டாங்க. ஏன்னா குட்டியோட அப்பா ஐயப்பன் சாமிக்கு மாலை போட்டிருக்காங்க. ஸோ அதனால் குட்டி 48 டேஸ்க்கு டெய்லி எந்திரிச்சதும் ப்ரஷ் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் சாப்பிடுவாங்க. இன்றைக்கி எந்திரிச்சு குட் கேர்ளாக ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. குட்டிக்கு நான் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஓட்ஸ் கிச்சடி தான் பண்ணி கொடுத்தேன். இந்த ரெசிபி ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாங்க. குட்டிக்கு இந்த டேஸ்ட்டு ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் உங்கள் குட்டீஸ்க்கு ட்ரை பண்ணிப்பாங்க. ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. ஓட்ஸ் கிச்சடிக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு கடுகு ஜீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கட் பண்ண வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டேன். நல்லா வதங்கினதும் இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 சைஸ் அளவுக்கு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டு கொஞ்சமாக பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருந்தேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டேன். தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் மஞ்சள்தூள் உப்பு ஓட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். தக்காளியும் பட்டாணியும் நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிட்டேன். தக்காளி நல்லாவே வெந்துடுச்சு. நம்ம பச்சை பட்டாணிக்கு பதிலாக கேரட் கூட போட்டுக்கலாம். என்கிட்ட கேரட் இன்றைக்கி இல்லாதனால நான் குட்டிக்கு பச்சை பட்டாணி தான் இன்றைக்கி போட்டு செஞ்சு கொடுத்தேன். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த வின்டர் சீசனுக்கும் இந்த கிச்சடிக்கும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. குட்டிக்கு இந்த டேஸ்ட்டு ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் உங்கள் குட்டீஸ்க்கு பண்ணி கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா தக்காளி பீன்ஸ் எல்லாமே நல்லா வதங்கினதும் இதில் நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஒரு 6 ஸ்பூன் அளவை வச்சுக்கலாம். போட்டுட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு மஞ்சள்தூள் மட்டும் போட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கிட்டேன். ஓட்ஸும் பச்சை பட்டாணியும் நல்லா வேகணும். ஸோ அதனால் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம். அப்படின்னா தான் அது நல்லா வெந்து வரும். நம்ம வெந்து வரும்போது நல்லா கொதிக்கும் போது இதில் கொஞ்சமாக பெப்பர் தூள் மட்டும் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம்னா சூப்பரான ஓட்ஸ் ரெசிபி ரெடி ஆயிரும். இந்த கிச்சடி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க. குட்டீஸ்களுக்கு இந்த டேஸ்ட்டு ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் மறக்காமல் உங்கள் குட்டீஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டிக்கு நான் ஓட்ஸ் ஆப்பிள் போட்டு பொரிச்சு பண்ணி கொடுத்தேன். அது அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. சரி, ஓகே, ஓட்ஸில் கிச்சடி பண்ணி பார்க்கலான்னு ட்ரை பண்ணேன். அதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. சமைக்கும் போதே அதோட மனம் ரொம்பவே நல்லா இருந்தது. ஓட்ஸோட ஃப்ளேவர் ரொம்பவே பிடிச்சிருந்தது. குட்டிக்கு இந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. விரும்பி சாப்பிட்டாங்க. ஓட்ஸில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்கனால அவங்க ஹெல்த்துக்கு இது ரொம்பவே நல்லதுங்க. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கேரட் பீன்ஸ் போட்டு இதை பண்ணி கொடுக்கலாம். டேஸ்ட்டு அதுவுமே நல்லா தான் இருக்கும். நான் ரவையில் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓட்ஸில் பச்சை பட்டாணி போட்டு தான் பண்ணி கொடுத்துருக்கேன். குட்டிக்கு இந்த டேஸ்ட்டு ரொம்பவே பிடிச்சிருந்தது. விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த கிளைமேட்டுக்கு இந்த ஓட்ஸ் ரெசிபி ரொம்பவே சூப்பர் காம்பினேஷன். நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு. அவங்களாவே விளையாண்டுட்டே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. சாப்பிட்டு முடித்ததும் கொஞ்சம் நேரம் கழித்து நான் அவங்களுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் போட்டு கொடுத்தேன். அப்பா மாலை போட்டிருக்கனால அவங்களுக்கு எக்கு நான் கொடுக்கறதில்ல. அதுக்கப்புறம் தான் கொடுக்கணும். ஸோ அது வரைக்கும் அவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி தான் ஏதாவது கொடுத்துட்ருக்கேன். இன்றைக்கி நான் அவங்களுக்கு வால்நட் ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு தான் கொடுத்தேன். அவங்க வால்நட்டு சும்மா ஒன்று மட்டும்தான் லைட்டாக தான் எடுத்து சாப்பிட்டாங்க. குட்டி குட்டியாக நான் உடச்சி போட்டு கொடுத்தேன். அப்புறம் கிஸ்மிஸும் கிரேப்ஸும் தான் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டு ரொம்பவே பிடிச்சிக்கிச்சு. விளையாண்டுட்டே அவங்களா எடுத்து சாப்பிட்டாங்க. நான் அவங்களுக்கு ஃபீட் பண்ணவே இல்லை. அவங்களா தான் எடுத்து சாப்பிட்டாங்க. அவங்களும் எக்கு கேட்கவே இல்லை. நான் கேட்பாங்கன்னு நினச்சேன், ஆனால் அவங்க கேட்கல. பரவாயில்ல, நம்ம கொடுக்குறத அவங்க வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க. குட்டி அந்த வகையில் ரொம்பவே சமத்துங்க. குட்டி ரொம்பலாம் அடம் பிடிக்க மாட்டாங்க. நம்ம கொடுக்குறத அவங்க வாங்கி பிடிச்சிருந்ததுன்னா வாங்கி சாப்பிட்ருவாங்க. பிடிக்கலன்னா அதை வேணாம் சொல்லிடுவாங்க. விளாண்டுட்டே ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டாங்க. ட்ரை ஃப்ரூட்ஸில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. அவங்க ஹார்ட்டுக்கு, ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு இது ரொம்பவே நல்லது. இம்யூனிட்டி பவருக்கும் இது அவங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ அப்பப்போ நம்ம இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கிறது ரொம்பவே அவங்க ஹெல்த்துக்கு நல்லது தான். கொஞ்சம் கொஞ்சமாக இதையும் நம்ம அவங்களோட ஃபுட்டில் சேர்த்துக்கணும்.
குட்டி விளாண்டு முடிச்சுட்டே ட்ரை ஃப்ரூட்ஸும் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. அந்த வால்நட்டை மட்டும் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அவங்க கூட நம்ம விளையாண்டுட்டு இருந்தோம்னா அவங்க வாட்டில் பேசாமல் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்ருவாங்க. நம்ம ஏதாவது வேலை பார்க்க போயிட்டோன்னா அதை எடுத்து ஓரமாக ஒதுக்கி வச்சுருவாங்க. அதனால் அவங்க சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நான் அவங்க பக்கத்துலேயே தான் உட்காந்துருந்தேன். விளாண்டுட்டு ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. அதில் வால்நட் மட்டும் கொஞ்சமாக கிடந்தது. சரி ஓகே இருக்கட்டும், அதை வேறு ஏதாவது பண்ணி கொடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு நான் அதை விட்டுட்டேன். அவங்கள கம்பல் பண்ணலை. அப்புறம் ஒரு 1/2 hour கழித்து குட்டிக்கு இன்றைக்கி மாதுளம்பழம் ஜூஸ் தான் போட்டு கொடுத்தேன். அவங்களுக்கு ஆரஞ்சு ஜூஸ் வேணும்னு ஒரே அழுகை. ஆரஞ்சு வீட்டில் இல்லை. ஸோ அதனால தான் இன்றைக்கி பொமேக்ரேனட் ஜூஸ் போட்டு கொடுத்தேன். அவங்க ஆரஞ்சு ஜூஸ் தான் வேணும்னாங்க. அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக சமாதானப்படுத்தி ஆரஞ்சு ஜூஸ் குடிக்க வச்சாச்சு. அப்புறம் குட்டி விளாண்டுட்டு இருந்தாங்க. நான் அவங்களுக்கு லஞ்ச் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி குட்டிக்கு நான் காலிஃப்ளவர் ரைஸ் தான் பண்ணி கொடுத்தேன். காலிஃப்ளவர் ரைஸ்க்கு ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டு கட் பண்ண வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டேன். எல்லாம் நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக காலிஃப்ளவர் எடுத்து நல்லா கழுவி வச்சுருந்தேன். அதையும் கொஞ்சம் பொட்டேட்டோவையும் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டேன். ரெண்டையும் எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் நல்லா சிம்லேயே வச்சு வதக்கிட்டேன். வதக்குனதும் இதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள், பெருங்காயத்தூள், உப்பு போட்டு அதையும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கிண்டி விட்டுட்டு குட்டிக்கு தேவையான அளவு அரிசி ஊற வச்சு வச்சுருந்தேன் 1/2 hourக்கு முன்னாடியே. அதையும் போட்டு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக மட்டும் மல்லித்தூள் நான் போட்டுக்கிட்டேன். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாம் போட்டு ஒரு 4 விசில் மட்டும் வச்சு எடுத்துட்டோன்னா சூப்பரான காலிஃப்ளவர் ரைஸ் ரெடி ஆயிடும். இதோட டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். குட்டிக்கு நான் ஏற்கனவே காலிஃப்ளவர் ரைஸ் கொடுத்துருக்கேன். அவங்க விரும்பி சாப்பிட்ருக்காங்க. காலிஃப்ளவரில் நிறைய பூச்சி இருக்குன்றனால நான் அதை வாங்கவே மாட்டேன். ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தாங்க, அதனால தான் வாங்கினேன். வாங்கிட்டு வந்து குட்டிக்கு தான் செஞ்சு கொடுத்தேன். உங்களுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. காலிஃப்ளவர் ரைஸ் விரும்பி சாப்பிட்டாங்க. காலிஃப்ளவரில் நிறைய ஃபைபர்ஸ், விட்டமின்ஸ்லாம் இருக்கிறனால உங்கள் ஹெல்த்துக்கு அது ரொம்பவே நல்லது தான். அப்பப்போ இதையும் அவங்க ஃபுட்டில் சேர்த்துக்கணும். குட்டியாகவே எடுத்து ஸ்பூனில் அவங்களாவே எடுத்து சாப்பிட்டாங்க. குட்டிக்கு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு நம்ம எடுத்து வைக்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி சிப்ஸ் இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் வச்சு கொடுத்தோன்னா அதையும் அவங்க சேர்த்து சாப்பிட்றாங்க. மோஸ்ட்லி பனானா இல்லைனா ஆப்பிள் இல்லைனா இந்த மாதிரி குட்டி குட்டி சிப்ஸ் பொரித்து கொடுப்பேன். அவங்க சாப்பாடும் சாப்பிட்டுட்டு சிப்ஸு ஃப்ரூட்ஸையும் அவங்க சாப்பிட்ருவாங்க. இன்றைக்கி அவங்களாவே தான் எடுத்து கொஞ்சமாக சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வாங்கி ஃபீட் பண்ணி விட்டுட்டேன். காலிஃப்ளவர் ரைஸ் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. சூப்பராக இருந்தது. நம்ம நெய் ஊற்றி இதை குக் பண்ணியிருக்கனால அது டேஸ்ட்டு சூப்பராக வந்திருந்தது. ஃப்ளேவரும் அருமையாக இருந்தது. நீங்களும் உங்கள் குட்டீஸ்க்கு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே ஈஸி தான். நம்ம ஒவ்வொரு காயவும் இந்த மாதிரி தனித்தனியாக சமைச்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு அதோட டேஸ்ட்டு தெரியும். விரும்பியும் சாப்பிடுவாங்க. எல்லா காயவும் ஒன்றா போட்டு சமைச்சு கொடுத்தா அந்த டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு என்னென்ன காய் என்னென்ன டேஸ்ட்டுன்னு தெரியாது. இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டும் நல்லா பிடிக்கும். விரும்பியும் சாப்பிடுவாங்க. தெரியும் என்னென்ன காய்னா அவங்களுக்கு. அந்த மாதிரி தனித்தனியாக சமைச்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. விரும்பி சாப்பிடுவாங்க. குட்டி குளிச்சுட்டு முடிச்சுட்டு தான் எப்போயுமே சாப்பிடுவாங்க. குளிச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா தூங்கிடுவாங்க. ஒரு 1.5 மணி நேரம் இல்லை 2 மணி நேரத்துக்கிட்ட நல்லா தூங்கிடுவாங்க. தூங்கி எழுந்திரிச்சதும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு இன்றைக்கி சாமி கும்பிட்டாங்க. ஐயப்பன் சாமிக்கு மாலை போட்டிருக்கனால மார்னிங்கும் ஈவினிங்கும் 2 நேரமும் சாமி கும்பிட்டுருவாங்க குட்டி. சாமி கும்பிட்டது நான் குட்டிக்கு பால் கொடுத்துட்டேன். நட்ஸ் பால் தான் கொடுக்குறேன். நட்ஸ் பால் குடித்து முடித்ததும் கொஞ்சம் நேரம் நல்லா விளையாடுவாங்க. எப்போயுமே குட்டி ஈவினிங் டைமில் பார்க் போய் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு வருவாங்க. இப்போ ரொம்ப பனியாக இருக்கனால ரொம்ப கொசுவும் வரனால நான் குட்டியை பார்க் கூட்டிகிட்டு போகிறதில்ல. வீட்டிலையே டாய்ஸை வச்சு விளையாட பழக்கிக்கிட்டு இருக்கேன். அவங்களும் அடம் பிடிக்காமல் விளையாடுறாங்க. டிவி பார்த்துட்டே டாய்ஸையும் வச்சு விளையாண்டுக்கிறாங்க. இன்றைக்கி வீட்டில் பாசிப்பயிறு இருந்தது. அதை வச்சு தான் குட்டிக்கு நான் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணேன். ஒரு கப் அளவுக்கு பாசிப்பயிறு எடுத்துகிட்டு கொஞ்சமாக வால்நட்டும் ட்ரை ஃப்ரூட்ஸும் போட்டு நல்லா வறுத்துட்டேன். நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டேன். நல்லா ரோஸ்ட் பண்ணதும் ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுட்டு இதை அரைச்சிக்கணும். வால்நட் இருந்தது இல்லையா, காலையில் குட்டி சாப்பிட்ல. ஸோ அதனால் நான் அதை வால்நட்டை என்ன பண்ணலான்னு யோசித்தேன். சரி பாசிப்பயிரோடு சேர்த்து இதையும் போட்டு நம்ம அரைச்சி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை நல்லா வறுத்துட்டு ஆற வச்சுட்டு அதே பேனில் ஒரு 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா மெல்ட் ஆக்கிட்டேன். நல்லா சிரப் மாதிரி வர வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அது நல்லா ஒரு ஜீரா பதத்துக்கு வந்துடும். சர்க்கரை நல்லா
உருகி நல்லா ஜீரா பதத்துக்கு வந்ததும் நல்லா ஆற வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போது இந்த பயரும் நட்ஸும் நல்லா ஆறிடுச்சு. ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதில் அந்த ஜீராவை நல்லா வடிகட்டி நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் மிதமான சூட்லேயே பிசைஞ்சு குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி எடுத்துக்கிட்டேன். இதோட டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. நெய் ஊற்ற தேவையில்ல. டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா தான் இருந்தது. நெய் ஊற்றாமலே உங்களுக்கு வேணால் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். உருண்டையாக உருட்டிட்டு குட்டிக்கு அப்பப்போ நம்ம இதை எடுத்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் உருட்டி வச்சுட்டு குட்டிக்கு ஒரு 4 உருண்டை மட்டும் போட்டு கொடுத்தேன். உருட்டும் போதே ஒன்று எடுத்து சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிச்சிக்கிச்சு, விரும்பி சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இதை கொடுக்கவும் கொஞ்சம் தான் சாப்பிட்டாங்க. ஒரு 2 உருண்டை கிட்ட தான் சாப்பிட்டாங்க. விளாண்டுக்கிட்டே அவங்களுக்கு நான் அதை ஊட்டி விட்டுட்டேன். குட்டி கூட நம்ம விளாண்டுக்கிட்டே அவங்களுக்கு நம்ம ஊட்டி விட்டோன்னா அவங்க சாப்பிட்ருவாங்க. அவங்க கூட நம்ம பேசிகிட்டே விளாண்டுட்டே இருக்கணும். வேறு எதுலேயும் நம்ம கவனம் செலுத்தக்கூடாது. அவங்கக்கிட்ட மட்டும்தான் கவனத்தை வச்சுருக்கணும். அப்போ தான் அவங்க நம்ம சொல்கிறதே செய்வாங்க, இல்லைனா செய்ய மாட்டாங்க. எப்படியோ சாப்பிட்டா சரின்னு ஒரு 2 உருண்டை மட்டும்தான் சாப்பிட்டாங்க. ஊட்டி விட்டேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட நல்லா விளையாண்டாங்க பாலை வச்சு. அவங்க கூட சேர்ந்து நானும் கொஞ்சம் நேரம் அவங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கணுமேனு கொஞ்சம் நேரம் நல்லா விளையாண்டாச்சு. விளையாண்டதும் குட்டிக்கு நைட்டு நான் டின்னர் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நைட் டின்னருமே ரொம்பவே ஈஸியான ஹெல்த்தியான ரெசிபி தாங்க. இன்றைக்கி குட்டிக்கு நான் நைட் டின்னருக்கு பன்னீர் வச்சு தான் ஒரு ரெசிபி பண்ணி கொடுத்தேன். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். ரொம்பவே அருமையாக இருந்தது டேஸ்ட்டு. இந்த ரெசிபிக்கு கொஞ்சமாக பன்னீர் எடுத்து நல்லா கையிலையே மேஷ் பண்ணிக்கிட்டேன். நல்லா உதிரி உதிரியாக வர வரைக்கும் நல்லா மசிச்சுக்கிட்டேன். நல்லா மசிச்சுட்டு இதில் கொஞ்சமாக கடலை மாவு, வீட்டிலையே நான் கடலைப்பருப்பு வச்சுருந்தேன், குழம்பு கடலைப்பருப்பு. அதை நல்லா வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். அது கொஞ்சமாக போட்டுட்டு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், பெப்பர் தூள் எல்லாம் போட்டு நல்லா கையிலையே மிக்ஸ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி நம்மளுக்கு வேணுன்ற ஷேப்புக்கு இதை எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி குட்டி குட்டி பைட் ஷேப்புக்கு தான் இதை தட்டி எடுத்துக்கிட்டேன். நம்ம இதில் பிசைகிறதுக்கு தண்ணி ஊற்ற வேணாம். தண்ணி ஊற்றாமலே நம்மளுக்கு அந்த பன்னீர்லேயே கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட் இருக்கனால அதிலையே நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பைட்ஸாக தட்டிக்கலாம். ஸோ அதனால் தண்ணி ஊற்ற தேவையில்லை. பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு அது நல்லாவே ஷேப்பாக வருது. நான் ரொம்ப குட்டியாக இல்லாமல் ஒரு பிஸ்கட் சைஸ் அளவுக்கு தட்டி எடுத்துக்கிட்டேன். எல்லாத்தையும் இதே மாதிரி ஷேப்பாக எடுத்துகிட்டு கொஞ்சமாக பிரெட் கிராம்ஸ் இல்லைன்னா ரஸ்க் பவுடரில் நல்லா டிப் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு நிறைய பட்டர் போட்டு நம்ம இந்த ஷேப் பண்ணி வச்சதை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா 2 பக்கமும் வேக வச்சு ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வேக வச்சிடணும். ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைனா அது ஒரு மாதிரி ரொம்ப கருகுன மாதிரி ஆயிரும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துட்டேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் மேலே பட்டர் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். டேஸ்ட்டு இன்னுமே ரொம்பவே நல்லா இருந்தது. அதோட டேஸ்ட்டு 2 பக்கமும் சூப்பராக வெந்துருச்சு. கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். நல்லா வெந்ததும் இதை நான் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு குட்டிக்கு இதில் ஒரு 5-6 பீஸ் மட்டும் போட்டு கொடுத்தேன். அதோட பனானாவும் வச்சு கொடுத்தேன். இப்போ சாப்பிடும்போது குட்டிக்கு இந்த ஃப்ரூட் சேர்க்குறனால பனானா அன்னைக்கு நைட்டு அவங்களுக்கு இந்த பன்னீர் ரெசிபியோட பனானாவும் வச்சு கொடுத்தேன். அவங்க பனானாவையும் சாப்பிட்டாங்க. இந்த பைட்ஸையும் ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க. இதுவே போதுங்க, அவங்க வயிறுக்கு இதுவே ஃபுல்ஃபில்லாக தான் இருக்கும். பன்னீரை குட்டி ராவாவே அவங்க எடுத்து சாப்பிடுவாங்க. நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போதே அவங்க ஒன்று ஒரு பீஸாக எடுத்து சாப்பிட்டாங்க. ஸோ அதனால் அந்த டேஸ்ட்டு குட்டிக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, விரும்பி சாப்பிட்டாங்க. விளாண்டுக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஃபீட் பண்ணி விட்டேன். அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. பனானாவையும் அவங்க சாப்பிட்டாங்க. பனானா தனியாக போட்டு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, ஆனால் இப்படி போட்டு கொடுக்கவும் அவங்க சாப்பிட்ருவாங்க. இதை நான் டெய்லி இப்படியே தான் அவங்களுக்கு ரொட்டீன் ஆக்குறேன். சாப்பாடோடு சேர்த்து ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸை கட் பண்ணி கொடுக்குறத அவங்களும் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்றாங்க. ரொம்பவே ஈஸியான ரெசிபி தாங்க இந்த பன்னீர் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக உங்கள் குட்டீஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும், விரும்பியும் சாப்பிடுவாங்க. ரொம்பவே ஹெல்தியும் கூட. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ரூமுக்கு தூங்க போயிடுவோம். தூங்க போகிறதுக்கு முன்னாடி குட்டிக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு ஒரு கிளாஸ் நட்ஸ் பால் கொடுத்துருவேன். நான் நட்ஸ் பால் குட்டிக்கு ஈவினிங்கும் நைட்டும் மட்டும்தான் கொடுப்பேன். மார்னிங் அவங்களுக்கு பால் கொடுக்க மாட்டேன். ஸோ கம்பல்சரி ஈவினிங் நைட்டு அவங்களுக்கு
பால் கொடுத்துருவேன். பால் குடித்து முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா விளையாண்டுட்டு தான் தூங்குவாங்க. குடித்ததும் தூங்க வைக்க மாட்டேன். கொஞ்சம் நேரம் நல்லா விளையாண்டுட்டு தான் தூங்குவாங்க. தூங்குறதுக்கு முன்னாடி அவங்க கையில் ஏதாவது ஒரு டாய்ஸ் வச்சுட்டு தாங்க இருப்பாங்க. வச்சு விளாண்டுட்டே தான் தூங்குவாங்க. இன்றைக்கி இந்த வாட்ச் வச்சு விளாண்டுட்டு தான் தூங்குனாங்க. அந்த வாட்சில் குட்டி குட்டி ஸ்லைடாக இருக்கும். அதை நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அதை ரொட்டேட் பண்ணோன்னா ஒவ்வொரு பிக்சர்ஸ் அனிமல்ஸாக வந்துட்டு இருந்துச்சு. அது அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதை பார்த்து சொல்லிகிட்டு இருந்தாங்க என்னென்ன ஃப்ரூட்ஸ் அனிமல்ஸ்னு. இது தாங்க குட்டியோட ஃபுல் டே ஃபுட் ரொட்டீன். உங்களுக்கு குட்டியோட இந்த ஃபுட் ரொட்டீன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.